அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா எம்சிக்யூ ஸ்டடி மெயில் கொடுத்துட்டு வரேன். அதே போல் சண்டே பேட்ச் கூகுள் ஃபார்ம் போட்டுட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேஸ் சீரியஸ் எம்சிக்யூஸ் வாங்கி படிக்கலாம். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 5 புக்லெட் பார்சல் வரும். அந்த 5 புக்லெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 6000 ப்ராப்ளம் 10 சாப்டருக்கான புக்லெட்டு 3 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புக்லெட் வந்து ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் இருக்கும். அதுக்கப்புறம் 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த 5 புக்லெட் வாங்கிட்டு டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். சண்டே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. உங்களுக்கு அதுவே ஒரு கரெக்டாக லைனாக இருக்கும். ஸோ எக்ஸாம் எப்படி படிக்கலாம், இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம கரெக்டான முறையாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஐடியா அது. ஸோ வீக் டேஸில் நான் சிலபஸ் கொடுத்துருவேன். கொடுத்த சிலபஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் வந்து எம்சிக்யூஸில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஃபார்முலா புக்ஸை பார்த்து ஒரு சில அந்த யூனிட்டுக்கான சாப்டரைஸ் ஃபார்முலா புக்லெட்டை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே நீங்கள் அப்படியே அனலைஸ் பண்ணிட்டே வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் போதும். ஸோ கரெக்டாக ஒரு 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 1 மந்த்துக்கு இதை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். டெஃபினட்டாக உங்களால் அடுத்தடுத்த டேஸில் வந்து உங்களை பிக்கப் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் நிறைய நாலேஜ் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். மொமெண்ட்ஸு, ஸ்கியூனஸ், கார்டேசிஸ் அண்ட் கார்லேஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி கேட்ட முக்கியமான ஃபார்முலா, ரிசல்ட், டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கலாம். ஆர்ட் மூவ்மெண்ட் அபவுட் த ஆரிஜின் வந்து மியூ ஆர் டேஷ் டினோட் பண்ணுவோம். இட்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டு தி பவர் ஆர். இதுவே வந்து ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு எழுதுறீங்கன்னா இன்டெக்ரல் -∞ to +∞ f of x into x to the power r into dx. இதான் ஆர்த் மூவ்மெண்ட் அபவுட் த ஆரிஜின். இது வந்து அபவுட் த மீன், மூமெண்ட் அபவுட் த மீன் கேட்டாங்க அப்படின்னா x minus me whole power r, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x minus me whole power r. ஓகே, இங்கே ஆர் சேஞ்ச் பண்ண ஃபர்ஸ்ட் மூமெண்டம், செகண்ட் மூமெண்ட், தேர்ட் மூமெண்ட்ல நமக்கு கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மூமெண்டம் வேல்யூ வந்து உங்களுக்கு 0. ஓகே, μ1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0வாக இருக்கும். அதே போல் μ2 வந்து சிக்மா ஸ்கொயர். இது வந்து வேரியன்ஸ் நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே, இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஸ்கியூனஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன் மைனஸ் மோட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எழுதிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 times மீன் மைனஸ் மீடியன் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது ரெண்டுமே வந்து நீங்கள் ஸ்கியூனஸுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். மோடு கொடுத்துட்டா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். மீடியன் கொடுத்துட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மீன் மைனஸ் மோட் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போது உங்களுக்கு மோட் அண்ட் மீன் வேல்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா, அதே போல் மீடியன் கொடுத்துட்டாங்கன்னா 3 times மீன் மைனஸ் மீடியன் டிவைட் பை சிக்மா. இன்டர்பிரேஷன் பார்த்தலாம். ஸ்கியூனஸ் வந்து எப்போ 0 ஆகுது அப்படின்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது, ஸ்கியூனஸ் இஸ் பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் கியூடுன்னு சொல்லுவோம். ஸ்கியூனஸ் இஸ் லெஸ் தென் 0 வந்து நெகட்டிவ் ஸ்கியூடுன்னு சொல்லுவோம். அடுத்து கார்டேசிஸ் β2 வேல்யூ பார்த்தீங்கன்னா μ4 டிவைட் பை μ2 ஸ்கொயர். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. டிஆர்பியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து டைப்ஸ் ஆஃப் இது ஆக்சுவலாக இந்த கார்டேசிஸ் வந்து என்னென்ன டைப்பாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். டைப்ஸ் பார்க்கலாம். β2 வந்து 3 = 3 இருந்தால் இது வந்து மீசோகட்ரிக், விச் இஸ் நார்மல்னு சொல்லுவோம். β2 வந்து கிரேட்டர் தென் 3 இருந்தால் லேப்டோகட்ரிக், இது பீக்குன்னு சொல்லுவோம். β2 லெஸ் தென் 3 இருந்தால் இது வந்து பிளாட்டிகட்ரிக், இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குன்றதை நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து கார்பியேஷன் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா r = summation of x minus x bar y minus y bar divided by square root of x minus x bar in the whole square into y minus y bar in the whole square. இதெல்லாம் சம் ஆஃப் வேல்யூஸாக நீங்கள் எடுத்துக்கணும். இது ஆவரேஜ் மீன் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸுக்கு ஒய்க்கும். ஓகே, அடுத்து இந்த கார்பியேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து லைஸ் பிட்வீன் -1 to 1. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரோட வேல்யூ வந்து 1 இருந்தால் இது வந்து பர்ஃபெக்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஆரோட வேல்யூ -1 இருந்தால் பர்ஃபெக்ட் நெகட்டிவ்னு சொல்லுவோம். r = 0 வந்தால் நோ கார்லேஷன். ஸோ கார்லேஷனே இல்லை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அடுத்து ரேங்க் கார்லேஷன், இது ஸ்பியர்மேன் கார்லேஷன் ஃபார்முலா சொல்லுவோம். ρ = 1 minus summation sum d square divided by n into n square minus 1. இப்போ d வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ரேங்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஃபைண்ட் ஸ்கியூனஸ் மீன் = 20, மீடியன் = 18. ஸோ அப்போ செகண்ட் ஃபார்முலாக்கு நீங்கள் போடணும். 3 times மீன் மைனஸ் மீடியன் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கியூனஸோடைய வேல்யூஸ் தெரியும். ஃபைண்ட் த ரேங்க் கார்லேஷன் when d square = 10, n = 5 இருக்கும்போது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா போட்டுக்கணும். ρ = 1 minus 6 into sum d square divided by n into n square minus 1. அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அதனுடைய ரேங்க் வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து 0.5. நெக்ஸ்ட்டு ஸோ இதை வந்து பார்த்துருக்கோம். இஃப் கியூனஸ் இஸ் 0வாக இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சிமெட்ரிக்கல்னு சொல்லுவோம். ரேஞ்ச் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து -1 to 1 இருக்கும். கார்டேசியஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆல்வேஸ் 3. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கார்டேசியஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் 3 இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா v2ன்றது சிக்மா ஸ்கொயர் ஆகும். ஸ்கியூனஸோட வேல்யூ வந்து மீன் மீடியனுக்கு வந்து மீன் அண்ட் மோடுக்கும் நம்ம தனித்தனியாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்து β2 வந்து μ4 டிவைட் பை μ2 ஸ்கொயர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரேங்க் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து -1 to 1 இருக்கும். இது வந்து ஸ்பியர்மேன் கார்லேஷன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 minus ρ into sum d square divided by n into n square minus 1. உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுவேன்.
ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணி படிக்கலாம். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நிறைய டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இது வரைக்கும் நிறைய ரீச் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.